தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஒரே நேரத்தில் 2 தொகுதிகளில் போட்டியிட்ட ஜெயலலிதா என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். 1991ஆம் ஆண்டு தமிழக சட்டசபை தேர்தல் நடைபெற்றது. செல்வி ஜெயலலிதா அதிமுகவுக்கு பொதுச் செயலாளரான பிறகு, அதிமுக ஒருங்கிணைந்த பிறகு சந்தித்த முதல் தேர்தல். காங்கிரஸ் உடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தார். 168 தொகுதிகளில் அதிமுக போட்டியிட்டது. 66 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி போட்டியிட்டது. அப்பொழுது செல்வி ஜெயலலிதா 2 தொகுதிகளில் போட்டியிட்டார். ஒன்று பர்கூர் தொகுதியில் போட்டியிட்டார், இன்னொன்று காங்கேயம் தொகுதியில் போட்டியிட்டார். காங்கேயம் கவுண்டர்கள் அதிகமாக இருக்கும் பகுதி, பர்கூர் வன்னியர்கள் அதிகமாக இருக்கின்ற பகுதி. இந்த 2 தொகுதிகளிலும் ஒரே நேரத்தில் போட்டியிட்டார். தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது தமிழகத்துக்கு வருகை தந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி ஸ்ரீபெரும்புதூரில் அவர் விடுதலை புலிகளால் வெடிகுண்டு வைத்து படுகொலை செய்யப்பட்டார். ராஜீவ்காந்தி படுகொலை அனுதாபம் தேர்தலை புரட்டி போட்டது. அதிமுக காங்கிரஸ் கூட்டணி அமோக வெற்றி பெற்றது. செல்வி ஜெயலலிதா தான் போட்டியிட்ட காங்கேயம் மற்றும் பர்கூர் தொகுதியில் 30,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். பர்கூரில் ஜெயலலிதாவை எதிர்த்து நடிகர் சிலம்பரசன் அவர்களுடைய தந்தை டி ராஜேந்தர் போட்டியிட்டார். 2 தொகுதிகளிலும் அமோக வெற்றி பெற்ற செல்வி ஜெயலலிதா காங்கேயம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். பர்கூர் தொகுதியை மட்டும் தக்க வைத்துக் கொண்டார். செல்வி ஜெயலலிதா 1991ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 24ஆம் தேதி முதல் முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்றார்.